ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்கப் ரிலேட்டட் டாபிக். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபேஸில் மேக்கப் ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் காஜல், செகண்ட் லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் எந்த மேக்கப்புமே பண்ணாமல் இது ரெண்டு போட்டால் மட்டும் போதுங்க, உங்கள் ஃபேஸே பிரைட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிப்ஸ்டிக் பற்றி தான். நம்மக்கிட்ட என்னென்ன லிப்ஸ்டிக் இருக்குது அண்ட் அதோட கலெக்ஷன்ஸ் என்ன, அதோட ஷேட்ஸ் என்ன, எந்த லிப்ஸ்டிக் எதுக்கு போட்டால் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. என்னோட ரொம்ப காலத்து யூஸ் பண்ண லிப்ஸ்டிக், அதாவது நான் ஒரு 9th or 10th இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து நான் மெபிலின் நியூயார்க் பிராண்டோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் ஷேட் அந்த டைமில் டச் ஆஃப் ஸ்பைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷேட் ஒரு நியூட் ஷேடான கலர் தான், பட் தென் ரொம்ப லவ்லியாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரௌன் அண்ட் பிங்க் மிக்ஸ்டான நியூட் ஷேட் கலர். ஸோ அது ஒரு 4-5 இயர்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம க்ரோ ஆக ஆக நம்ம நிறைய ஜுவல்லரிஸ் நிறைய வேர் பண்ணுவோம் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஷன் ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். ஸோ அந்த டைம் நம்மளுக்கு ஒரே ஷேட் அந்த லுக் கொடுக்காது. ஸோ அதனால தான் நான் மற்ற ஷேட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் மாறினது. பட் தென் மை ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் மெபிலின் நியூயார்க். அதில் டச் ஆஃப் ஸ்பைஸ். நீங்கள் அந்த ஷேடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் கிட்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஒரு 10th to 12 கிட்ஸுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். லைக் ஒரு போட்ட மாதிரி இருக்காது, பட் நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருப்போம். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்ட போகிறது சேம் மெபிலின் நியூயார்க். இந்த லிப்ஸ்டிக் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதோட சில்வர் கலர்லாம் போயிடுச்சு. ஸோ இது மேடிசன் ரெட் ஷேட். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த ஷேட் இட் இஸ் ஸோ லவ்லி. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது கம்ப்ளீட் ஒரு பிரைட் ரெட் கலர் ஷேட். இட் இஸ் நாட் மெரூன், இட் இஸ் பிரைட் ரெட் கலர் ஷேட். எத்தனிக்கா, ட்ரெடிஷ்னலாக, ஆன்டிக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுறீங்க, ஒரு சாரீ, ஒரு லெஹெங்கா, ஒரு நல்ல குர்த்தி அந்த மாதிரி போடுறீங்கன்னா இந்த ஷேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ காலி பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய லிப்ஸ்டிக். அண்ட் மெபிலின் நியூயார்க் நான் 10th யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். லைக் ஒரு சில லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ண உடனே அது ரொம்ப சாப்டு லிப்ஸாக கொடுக்கும். அதாவது ரொம்ப அந்த லிப்ஸில் வெடிப்பு வரும், அதோட ஸ்கின் எல்லாம் பீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். அதோட ஸ்பெசிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது உங்களுக்கு த்ரூ அவுட் த டே கொடுக்கும். நீங்கள் காலையில் 9 o'clock வேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 5:30, 6 வரைக்கும் கொடுக்கும். பட் இதில் ட்ராபேக் என்னென்னா, அந்த லிப்ஸ்டிக் தானாக ஸ்மட்ஜ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அது டைமெல்லாம் கிடையாது. நீங்கள் போட்ட உடனே அது ஸ்மட்ச், நீங்கள் கை வச்சா ஸ்மட்ச் ஆகும். நார்மலாக இருந்தீங்கன்னா அது ஸ்மட்ச் ஆகாது. பட் நான் என்னென்னா, இப்போது 2 வீலரில் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நம்ம தலையில் ஸ்கார்ஃப் கட்டி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லிப்ஸ்டிக் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த ஷாலில். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி போகும்போது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்ஸ் போடுவேன். ஜென்ரலாக நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஷால் எதுவும் போடலை, மாஸ்க் எதுவும் போடலை அப்படின்னா நான் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு லிப் அலர்ஜி கொடுக்காது, லிப் ட்ரைனஸ் கொடுக்காது, லிப் பிக்மெண்டேஷன் வராது. ஒரு நேச்சுரலான சூப்பர் லிப்ஸ்டிக். அதாவது நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ஷால்லாம் போட்டிங்கன்னா அதில் போகும்னு சொல்லியிருக்கேன். பட் டீ காஃபி குடிச்சிங்கன்னா இந்த கலர் ரொம்ப சீக்கிரம் போகாது. லைக் யூஸ்வலாக டீ, காஃபி, தண்ணிலாம் நம்ம குடிக்கும் போது அந்த கிளாஸில் உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் கலர் வரும்ல, அது வரும். பட் ஆனால் உங்கள் லிப்ஸ்லேருந்து கலர் அவ்வளோ சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. நீங்கள் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஷேட் கம்மியாகாது. அது என்ன மேஜிக்னு எனக்கு தெரியல, பட் இட் இஸ் சீரியஸ்லி ஆசம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் ஃபார் ஆல் எத்தனிக் வேர். நான் மேடிசன் ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷேட். அண்ட் நான் டச் ஆஃப் ஸ்பைஸுமே வாங்கியிருந்தேன். பட் அது என் மம்மி யூஸ் பண்ணிட்டாங்க. லைக் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு அந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக்கோட மேல் டாப் லேயர் மட்டும் நைஃப்பில் கட் பண்ணிவிட்டு என் மம்மி எடுத்துட்டாங்க. ஸோ ஷீ இஸ் யூஸிங் டச் ஆஃப் ஸ்பைஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நியூட் நியூவன்ஸ்.
இந்த இந்த லிப்ஸ்டிக்குமே வந்துட்டு மெபலின் நியூயார்க்கோடது தான். ஸோ இது வந்து நியூட் நியூவன்ஸ் ஷேட். இது வந்து நம்பர் 657 அண்ட் மேடிசன் ரெட் வந்துட்டு 674. ஸோ நியூட் நியூவன்ஸ் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு வேர் ஃபார் அ ப்ரொஃபஷ்னல் லுக், அதாவது ஆஃபீஸ் வேர், ஆஃபீஸ் அட்டையரில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் லுக்கில் பார்க்கணும் அப்படின்னா நியூட் நியூவன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இன்னும் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டல. இந்த மேடிசன் ரெட்டோட ஷேட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து மேடிசன் ரெட்டோட ஷேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஆரஞ்சு மாதிரி தெரியுதா தெரியல, பட் இட் இஸ் கம்ப்ளீட் ரெட் கலர். ஓகே, ஸோ இது வந்து மேடிசன் ஷேடோட ரெட் கலர். இது மேடிசன் ரெட்டு, இது நியூட் நியூவன்ஸ். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் லிப்ஸ்டிக். இது வந்து டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக், ரைட்? இது வந்து ஸோ ஃபேஸஸ் கனடாவோட நேச்சுரல் ப்ரௌன் ஷேட் நம்பர் 21. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கலர் லிப்ஸ்டிக். இது உங்களுக்கே காட்டுறேன். இது ஒரு காஃபி கலர் லிப்ஸ்டிக் அண்ட் அ பிட் ஆஃப் டார்க் ப்ரௌன், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்கும். இது எனக்கு எப்போ பிடிக்கும்னா லைக் ஒரு லாங் கவுன் போடுறோம், இல்லை கம்ப்ளீட் பிளாக் கலர் போடுறோம், இல்லை ஒரே சிங்கிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், சாலிட் கலர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, வித்தவுட் எனி டிசைன் ஆர் பிளைன் ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து லிப் கலரை ஹைலைட்டடாக போடணும். அதாவது ரொம்ப டிசைன் இருக்க ட்ரெஸ் போடும்போது லிப் கலர் வந்து லைட்டாக சட்டிலாக போடணும். ரொம்ப ஹெவி சாலிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது நீங்கள் லிப் கலர் கொஞ்சம் ஹைலைட்டடாக காட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். இதோட ஷேடுமே காட்டுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக். இது ஆனால் வந்துட்டு அகெயின் ஸ்மட்ஜ் ஆகும், நல்லா ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது திடீர்னு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்கும்போது இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, டக்குன்னு எடுத்து போட்டுட்டு முடிச்சிடுவேன். ஸோ இது வீட்டில் இருக்கும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியான லிப்ஸ்டிக். உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலர். இதுதான் அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர். வீட்டில் இருக்கும்போது மார்னிங்கோ இல்லை ஈவினிங் அந்த மாதிரி டக்குன்னு வேர் பண்ணுற ஒரு லிப்ஸ்டிக். அடுத்தது வந்துட்டு இப்போ நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகிற லிப்ஸ்டிக். அதே ஸ்மட்ஜ் ஆகிற லிப்ஸ்டிக்கில் இப்போ நான் ரீசெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து மாமா எர்த்தோட ரோஸ் நியூட் ஷேட் நம்பர் 2. ஸோ இதுவுமே ஒரு நியூட் கலர். எனக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நியூட் கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவுமே என்னோட ஒரு நியூட் கலர் தான். இது உங்களுக்கு தெரியுதா தெரியல. இது எப்படி இருக்கும்னா வயலட்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி வயலட் கலர். அதாவது மேக்ஸிமம் நயன்தாரா கூட அவங்களோட லிப் ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் வயலட் அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் தான். நான் உங்களுக்கு அந்த கலர் காட்டுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. லைக் உங்களுக்கு இந்த லைட்டில் ரொம்ப க்ளோவாக தெரியுதா என்னன்னு தெரியல, பட் வென் யூ வேர் இட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது கூட நான் அட் டைம்ஸ் வேணும்னா மிக்ஸ் பண்ணியும் ஒரு ஷேட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கே பியூட்டியோட லிப்ஸ்டிக். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் லிப் க்ரையான். ஆக்சுவலாக நான் என்கிட்ட எல்லாமே லிப்ஸ்டிக் தான் இருக்குது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் லிப் க்ரையானில். இது வந்து ராம்காம்னு சொல்லிட்டு ஒரு ஷேட். ஆக்சுவலாக கே பியூட்டியில் கேட்ரினா கேஃப் வந்துட்டு ராம்காம் வச்சு தான் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. நாய்க்காவில் போய் லிப் க்ரையான் பற்றி பார்த்தீங்கன்னா கேட்ரினா கேஃப் வந்துட்டு இது வச்சு தான் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, ராம்காம். சரி, இந்த ஷேட் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணுவோமேன்றதுக்காக இந்த ஷேட் நான் வாங்கினேன். பட் டு பி ரியலி ஃப்ராங்க், இந்த லிப் க்ரையான் வந்துட்டு ஹவு டஸ் இட் ஒர்க்னே எனக்கு தெரியாதுங்க முன்னாடி. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் கீழே ரோல் பண்ணுறேன்னா இது மேலே வந்துட்டே இருக்கும். இது என்னோடய ரீசெண்ட் பர்ச்சேஸ் தான். ஸோ இப்படி தான் இருக்கும் இது. பட் இன்னொரு சூப்பர் விஷயம் என்னென்னா, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். நீங்கள் அதை அழிச்சா கூட போகாது. ஸோ இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அதாவது நீங்கள் மாஸ்க் போடும் போதோ இல்லை ஷால் போடும் போதோ உங்கள் லிப்ஸில் போட்டிங்கன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அது அவ்வளோ அழகான ஷேட். நான் என்னோட இந்த ஷேடை காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா, லைட்டில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ஆரஞ்ச் பிங்க் அண்ட் ரெட் ஒரு மாதிரி ஒரு கலர் கொடுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கலர். இது வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு லைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட நான் வந்து மாமா அழுத்தம் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு பிங்க் நியூட் கலரில் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆகும்.
ஸோ இந்த லிப் க்ரையான் நான் சொன்ன மாதிரி ஸ்மட்ச் ஆகாது சொன்னல, இங்கே பாருங்களேன், ஸ்மட்ச் ஆகலை. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், உங்களுக்குலேருந்து வேறு எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இது இந்த லிப்ஸ்டிக். அண்ட் நான் இன்னொன்று ஃபேஸஸ் கனடாவில் பியாண்ட் ஷைனுன்னு ஒரு ஷேட் வச்சுருக்கேன், ஃபேஸஸ் கனடா. இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு இது நான் எதுக்கு வாங்கினேன்ற ஐடியா இல்லை, பட் இந்த கலர் எனக்கு அந்த நைக்காவில் போட்டிருந்த பிக்சரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கலர் நான் அதுக்காக வாங்கினேன். இதுதான் அந்த லிப்ஸ்டிக், ஃபேஸஸ் கனடாவோட கிளிட்டர் லிப்ஸ்டிக். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்குது உள்ள. இது ஆனால் ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகுதுங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது, நல்லா ஸ்மட்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், லிக்விட் லிப்ஸ்டிக் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதோட ஷேட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது ஷேட், ரொம்ப அழகான ஷேட். ஆக்சுவலாக பிங்க் அண்ட் ரெட் கலந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும், பிங்க் அண்ட் ரெட் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிக்விட் லிப்ஸ்டிக் ரொம்ப டியூவி லுக் கொடுக்கும், லிப்ஸ் எல்லாமே டியூவி லுக், அதாவது கிளாஸ் போட்ட எஃபெக்ட். ஸோ இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ரியலி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும் போதோ இல்லை ரொம்ப லைட் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் போடலாம். பிகாஸ் நீங்கள் இப்போ சும்மா இப்படி பண்ணீங்க, அதாவது வாயில் கை வச்சாலே அது ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அது. ஸோ அது மேட் ஃபினிஷ் கிடையாது. ஸோ நாட் ரியலி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஃபார் மீ. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் இட். And last but not the least, this is going to be my favorite lipstick. Okay, so இது வந்து ரெனி பிராண்டோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஓகே, இதோட ஷேட் வந்துட்டு கிரேவிங் ஃபார் காஃபி. இதோட ஷேட் வந்து கிரேவிங் ஃபார் காஃபி. ஷேட் நம்பர் எதுவும் கொடுக்கல. இது ஷேட் கிரேவிங் ஃபார் காஃபி. இதோட பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, இது ஃபர்ஸ்ட் நான் எப்படி இதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். சடனாக வந்து நான் ஒரு ஷாப்பிங் போயிட்டுருந்தேன். அந்த டைம் வந்து சரி ஒரு மார்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. அது உள்ளே போகும்போது ஏதாவது வாங்கணுமேன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கும் போது தே ஹேட் சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் செக்ஷன் இருக்கும்ல, அந்த சைட் போகும்போது சடனாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, திஸ் இஸ் சம்திங் ஹெர்பல், நான் கெமிக்கல், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தட் இஸ் வென் ரெனி வந்து இன்ட்ரடியூஸ் ஆன டைம் நினைக்கிறேன், ரெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ வந்து எனக்கு ட்ரையல் மாதிரி பண்ணி காமிச்சாங்க என்னோடய ஸ்கின் கலருக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு. என்னோடது வந்து ஃபேர் ஸ்கின்ங்க. ஸோ எல்லா கலர்ஸுமே டக்குன்னு சூட் ஆகாது, நான் சூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஸோ இந்த கலர் வந்து திடீர்னு ஷி செட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அதை ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் வச்சுருந்தது ஒரு மினி பேக், இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து இட் வாஸ் காஸ்டிங் அரௌண்ட் 150 or 180, ஐ டோன்ட் ரிமெம்பர், இவ்வளோ தான் இருக்கும். நான் என்றைக்குமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது பெருசாக இருக்க ப்ராடக்ட் வாங்க மாட்டேன், பிகாஸ் அது நம்ம யூஸ் பண்ணி அது செட் ஆகலைன்னா அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ என்றைக்குமே மினி ப்ராடக்ட், ட்ரையல் வெர்ஷன் அது மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது மாதிரி வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரெனியோட மினி ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு ஒரு 180 rupees தான் இருக்கும், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தென் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ரியலி ஆசம், ரொம்ப ஆசம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு லிப்பில் என்னோடய லிப் எதுவுமே வந்து ட்ரை ஆகலை, அலர்ஜிக் ஒரு சம்திங் எதுவுமே ஆகலை. லிப்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நான் போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான் இருந்தது. செகண்ட் திங், இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த காஃபி ப்ரௌன் கலர் இல்லை டார்க் ரெட் ஆர் நியூட் ஷேட்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷேட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, கிரேவிங்ஸ் ஃபார் காஃபி. ஸோ அதுக்காக நான் இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தேர்ட் மோஸ்ட் திங், இது ஸ்மட்ஜே ஆகலை. ஈவன் தோ இட் இஸ் அ லிக்விட் லிப்ஸ்டிக், இது ஸ்மட்ஜே ஆகாது. அது என்னன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷனல் வீடியோ, பட் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸ்மட்ஜே ஆகலை. நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ லைவாக. ஸோ இதை திறக்கும் போது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆஸ் யூனோ லிக்விட் லிப்ஸ்டிக் இப்படி தானே இருக்கும். இப்போ இதை நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வில் அலோவ் சம் டைம் ஃபார் ட்ரையிங். அது ட்ரை ஆகணும். போட்ட உடனே அது ஒரு 5-10 minutes நம்ம ட்ரை பண்ண விடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பிஞ்ச் கூட ஸ்மட்ஜ் ஆகாது, அந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் லிப்ஸ்டிக், ரைட்? ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக்குங்க. யூ கெட் ஆல் தீஸ் லிப்ஸ்டிக் இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அண்ட் நான் இதெல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருந்தேன். பட் மை ஃபேவரட் இஸ் ரெனி.
ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் காமிச்ச கிரேவிங்ஸ் ஃபார் காஃபி வந்து இந்த ஷேட். இப்போ நான் காமிச்சல ரெனி லிப்ஸ்டிக்கில் கிரேவிங்ஸ் ஃபார் காஃபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷேட் இதுதாங்க. இது நான் உங்களுக்கு ஸ்மச் ப்ரூஃப்னு சொன்னல, நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பிஞ்ச் கூட உங்களுக்கு வந்து ஸ்மஜ்ஜே ஆகாது. அது இப்போ நீங்கள் ஸ்டிக் ஆனது தான். நீங்கள் சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஆகும். பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஷேடு காமிச்சேன்ல, ஃபேஸஸ் கனடாவோட பியாண்ட் ஷைன் காமிச்சேன்ல, அது பாருங்கள் இப்படி இழுத்தனா வந்துடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் பை எனக்கு தெரிஞ்சு நிறைய பர்ச்சேஸ் இந்த ரெனி லிப்ஸ்டிக் தான். So this is my favorite, and these are all my lipstick shades. I hope you enjoyed this video and looking forward for more videos. Thank you so much for watching. Please do subscribe to my channel.